பயமா வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் இருவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். ஐயா ஆறுமுகம், உன்னுடைய பாதத்திற்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இப்பேற்பட்ட சாத்தூரிலே இது எதற்காக கூடப்பட்ட சபை? அதாவது பாஞ்சாலி அம்மனுக்காக கூடப்பட்ட சபை. ஓஹோ, இதோ காலம் சென்ற பாஞ்சாலி அம்மாவுக்கு 4ஆம் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் உற்சாக உறவினர் அனைவரும் வந்து கூடி இப்பேற்பட்ட நாடகத்தை வைத்துள்ளார். ஏன் சொன்னா, ஒருவருக்கு நாடகம் அமைவது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா? அது ஏதாவது மூதாதிகள் செய்த பாக்கியமா இருக்கும், இல்ல ஏதாவது இந்த அம்மாவுடைய பல நல்ல நேரத்துல அந்த நேரத்துல பிறந்திருக்கிறாங்க. ஏன்னா நாமளும் நாடகதாரியா இருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு மாதிரி எங்க அப்பா இருந்துட்டாங்க, அதுக்கே நான் நாடகம் வச்சது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நல்ல புண்ணியவாணி. என்னாச்சு? சாப்பாடு போடணும், அந்த காசு இருந்தா இன்னொரு அண்டா கொண்டா வாங்கலாம், இல்லாரு அரகணி நிலம் வாங்கலாம். ஐயா நிச்சயமாவே செல்வம் சொன்னாரு, எனக்கு காசே தேவை கிடையாது. புரியுதா? நான் வந்து நடத்தி கொடுக்குறேன், எனக்கு 10 ரூபாய் தேவை கிடையாது. ஏன்னா எங்க அம்மா அவ செல்வம் மேல அவ்வளவு பாசம். அதனால நான் காசு வாங்க மாட்டேன், கண்டிப்பா அவன் நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னாப்ல. ஆனா காலை எவ்வளவு ட்ரை பண்றேன், அதுக்கு அமையல. அதனால நாடகம் அமைவது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எழுதுனா கொடுக்கறத கொடுத்தா கொடுத்திருந்து ஒரு ஆள் அங்க வந்து ஆயிட்டு இருப்பாங்க தெருவுல. ஒரே ஆள் ஆயிட்டு இருப்பான். எப்படி காலையில 6 மணிக்கு அவங்க வந்திருப்பான். காலையில ஒரு சொல்லுமா சொல்றேன். விளக்கம் தெரிந்து விட்டதா? விளக்கமா விவரமா புரிந்து விட்டார். எப்படி? பொன்னுருகி 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 பொன்னுருகி. ஓ, பொன்னுருகி பொன்னுருகி என்று சொன்னேன். முத பாடி வந்தேன். எப்படி பாடி வந்தேன்? திவ்ய பரிமலர் ஜெகன்மோகன முல்லை, அது சால கிருஷ்ண. ஆமா, தேவி பொன்னுருகி வந்தேன். அது சால கிருஷ்ணசாமி போட்டது. புரியுதா? சொர்ண முருகுமேனி நான் வர்ண சிலை அழகின்னு சொன்னேன். இது யார் போட்டது? தேவனம் கடல் பக்கம் தேவனாம்பட்டு ராஜகோபாலாசிரியர் எழுதிய நாடகம். புரியுதாப்பா? இப்படி எழுதியிருந்தாலும் முதல் வந்தேன் திவ்ய பரிமலர், இரண்டாவது சொர்ண முருகுமேனி. நான் யாருக்கு மகள், எப்படி பிறந்தவள், விளக்கம் தெரியுமா? இதோ கலிங்க தேசத்தை ஆண்டு வரும் கூடிய சுபாங்க சக்கரவர்த்தி ரத்தினமாலை அம்மையாருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் போய்விட்டது. கிடையாது. ஆமாம். அப்ப பிள்ளை இல்லாமல் போய்விட்ட காரணத்தால் என் தந்தையார் பார்க்கின்றார், ஆஹா, இப்பேற்பட்ட கலிங்கதாசத்தை சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, குழந்தை இல்லாமல் போய்விட்டது, இந்த நாட்டை முடிச்சூட்டி ஆள்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே. அப்படி என்று மன வருத்தப்பட்டுக் கொண்டு என் தந்தையார் நினைத்தாராம், ஆடாடா, இப்பேற்பட்ட நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக அப்போ என்ன செய்தார்? பல ஒரு முனிவரை கொண்டு வந்து யாகத்தை செய்கின்றார். எப்படி சொல்றேன்?
தந்தையார் பார்க்கின்றார், இப்பேற்பட்ட நாட்டை முடிச்சூட்டி ஆள்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே. அப்படி என்று என் தந்தையார் என்ன செய்தார்? புத்திரகாமேசி யாகம் செய்கின்றார். அப்போ பலவித முனிவரை கொண்டு வந்து அப்பேற்பட்ட புத்திரகாமேசி யாகம் செய்கின்றார். பொன்பொருள் இருக்கிறது. ஆமா, இப்பேற்பட்ட யாகம் செய்கின்றோன்னு, இப்பேற்பட்ட யாகம் என்பது வீணாயிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான பொன் வைரம் வைடூரியம் என்பது பலவிதமான வைரமுத்துக்கள் எல்லாம் யாகத்தில் வாரி, ஆமா ஏகப்பட்ட பொன்பொருள் இருக்கிறது. யாகத்தில் கொட்டி யாகத்தை செய்கின்றார். அப்படி யாகத்தில் செய்த உடனே அப்போ பார்க்கின்றார், மும்மூர்த்தி தேவர்கள் தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவர்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். தேவேந்திர மனைவி. ஆமா, அப்போ தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர மனைவி பார்க்கின்ற இந்திராணி அம்மன், இப்பேற்பட்ட மானிடன் இப்பேற்பட்ட பூலோகத்தில் இப்பேற்பட்ட பூஜை செய்கின்றாரே, இப்பேற்பட்ட யாகம் என்பது வீணாயிடக்கூடாது என்பதற்காக தன் கயிற்றில் இருக்கக்கூடிய சொர்ண மாலையை கயிற்றி அப்பேற்பட்ட சொர்ண அந்த யாகத்தில் போட்டது. ஆமா, அப்ப யாகத்தில் போட்ட உடனே அப்பேற்பட்ட யாகத்தில் இருந்து ஒரு பொற்சிலை கிளம்பியது. அந்த பொற்சிலை கிளம்பிய உடனே தேவர்கள் எல்லாம் கண்டு அதிசயித்தார்கள். மும்மூர்த்தி தேவர்களும். ஆமா, இப்பேற்பட்ட பொன் யாகத்தில் இருந்து கிளம்பியது அப்படி என்று தேவர்கள் எல்லாம் கண்டு தேவலோகத்தை விட்டு இப்பேற்பட்ட பூலோகத்தில் வந்து அமர்ந்தார்கள். இறங்கி வந்து அப்பா சுபாங்க சக்கரவர்த்தி இப்பேற்பட்ட பூலோகத்தில் இந்த யாகத்தை செய்து இப்பேற்பட்ட பொற்சிலை கிளம்பி இருக்கிறது. ஆமா, அப்படி என்று அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து அப்போ பார்க்கின்றார்கள் தேவர்கள் எல்லாம். அப்பா சுபாங்க சக்கரவர்த்தி, இது தேவலோகத்தில் பிறந்திருந்தால் தேவருக்கு சொந்தமான குழந்தையாக, ஆமா இது உனக்கு சொந்தமான சொந்தமாகும் அப்படி என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு பெயரை சுட்டினார்கள். எப்படி? பொன்னுருகி என்றும் சொர்ணமாலை என்றும் பெயரை சுட்டினார்கள். அப்படி பெயரை சுட்டி சுபாங்கனி என்றும் பொன்னியாகத்தில் பிறந்தபடியால் பொன்னுருகி என்றும், ஆமாம் சுபாங்கனி என்றும் பெயரை சுட்டினார். சொர்ணமாலை அந்த தேவேந்திரனுடைய மனைவி சொர்ணமாலை கைட்டு, ஆமா அப்போ சொர்ணமாலை என்றும் 3 நாமதேயத்தை சுட்டி அப்போ செல்கின்றார்கள். இது தேவலோகத்தில் பிறந்திருந்தால் தேவருக்கு சொந்தமான குழந்தையாக இருக்கும், இது பூலோகத்தில் பிறந்தபடியால் இது உனக்கு தான் சொந்த என்று அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார். அப்போ பார்க்கின்றார் என் தந்தையார், நாளொரு மேனி பொழுதுமாக நான் வளர்ந்து வரும் நேரத்தில் அப்போ என் தந்தையார் எனக்கு திருமண பருவம் வந்து விட்டது. என் தந்தையார் பார்க்கின்றார் என்னவென்று, அப்பா நம் மகளாக இருக்கிற பொன்னுருகிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே அப்படி என்று மனதை நடத்திக் கொண்டார். அப்படி நடத்திக் கொண்டிருக்கும் வேலையிலே என் தந்தையாரிடத்தில் ஒப்படைத்தேன். அப்பா, நீங்கள் பார்க்கும் மாப்பிளை நான் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு நான் கண்ணுக்கேற்ற கணவனை நாடே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி என்று எனக்கு இச்சா சுயவரம் என்று ஏற்பாடு செய் அப்படி என்று என் தந்தையாரிடத்தில் உரைத்தேன். ஆமா, அமரக்கூடிய சபை, அப்பேற்பட்ட சபையிலே இச்சா சுயவரம் என்று ஏற்பாடு செய்து 56 தேச ராஜாக்களுக்கும் நிருபம் எழுதினார். அப்படி நிருபம் எழுதினாரே 56 தேச ராஜாக்களும் அப்பேற்பட்ட நிருபத்தை கண்டு அப்பேற்பட்ட சுயவரத்திலே கலிங்க தேசத்தில் வந்து அமர்ந்தார்கள். அப்படி அமரக்கூடிய நேரத்தில் அனைத்து தேச ராஜாக்களும் அமர்ந்திருக்க சபையிலே கையை மனைமாலை தொட்டுக் கொண்டு நான் வடஜாரி பிரதேஜாரியாக நடந்து கொண்டது கண்ணுக்கேற்ற கணவரை பார்த்தாக வேண்டும் அல்லவா, அப்படி என்று வடஜாரி இடஜாரியாக நடந்து கொண்டிருக்கும் வேலையிலே அப்போ அங்கு ஒரு ஆளை கண்டேன். எப்படி கண்டேன்? அப்போ ஒரு கால சூரியனை போல் ஒரு ஆளை சூரியன் ஆமாம் எப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்டேன். அப்போ திருமணம் செய்தால் இப்படிப்பட்ட ஆளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் எந்த ஊர் எந்த தேசம் என்பதை நான் கேட்கல. என் கையில் இருக்க மணமாலை கொண்டு அவர் கயிற்றிலே அணிவித்தேன். அணிந்த உடனே அப்போ என்ன செய்தார்? இந்த தாய் தந்தையார பார்த்தனா, நாட்டு மக்களை பார்த்தனா, ஒருத்தர் கூட நான் பார்க்கல கிடையாது. அப்ப மணமாலை அவர் கயிற்றிலே தொடுத்தேன். அப்போ என்ன செய்தேன்? மணமாலை தொடுத்துக் கொண்டு என்னை கரம் பிடித்து சென்று இங்க அழைத்து சென்றார். எங்க அழைத்து சென்றார்? ஆமா, அங்க தேசம் இல்லை, திவ்யாக அசனபுரம் அழைத்து சென்று துரியோதன மன்னனிடத்திலே அங்க இருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமா,
மன்னர். ஆமாம் அந்த திருமணம் செய்த உடனே அப்ப பார்க்கின்றார்கள் என் பதியான மரம் திருமணம் ஆகிவிட்டது. அங்க திருமணம் ஆகி எங்க அழைத்து சென்றார்? அங்கு தேசம் அழைத்து சென்றார். அப்போ அங்கு தேசம் அழைத்து சென்ற உடனே அப்ப பார்க்கின்றார் என் பதியான மன்னவர், நமக்கு என் தாய் தந்தையார கூட மறந்துட்டேன். கணவனுடைய ஆசையால் தாய் தந்தையார கூட மறந்து விட்டு கண்ணம் மறைத்து விட்டது. உண்மைதான். அப்போ பார்த்து விட்டு ஆமா உட்கார்ந்து கூட சொல்லல. அப்போ எடுத்து சென்று என் பதியான மன்னவர் எடுத்து சென்றாரே. அப்போ செய்கின்றார் அம்மா பொன்னுருகி. ஆமா அம்மா பொன்னுருகி, இப்பேற்பட்ட மலரும் ஜலம நான் சூரிய நமஸ்கார பூஜை செய்ய வேண்டும். சூரிய நமஸ்கார பூஜை செய்ய வேண்டும். ஆதலால் மலரும் ஜலமும் கொண்டு வந்தால் இப்பேற்பட்ட பூஜை செய்ய வேண்டுமே அப்படி என்று பதியான மன்னவர் விரித்தார். அப்போ என்ன செய்தேன்? நான் கையிலே இருந்த குளத்தை எடுத்துக்கொண்டு ஆமா அருகாமையில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு சென்றேன். அப்ப குளக்கரைக்கு சென்று ஒரு குடம் போட்டுட்டோம். ஆமா அப்ப அப்பேற்பட்ட குளக்கரைக்கு சென்று இரு குடத்திலும் நீரை நிரப்பி விட்டு ஆமாமா அப்ப நீரை நிரப்பி விட்டு ஒரு குடம் தூக்கி வந்துடலாம். ஒரு குடத்தையா இருந்தா தூக்கிட்டு வந்துடலாம். இரண்டு குடம் இருக்குல்லவா, தூக்கி கொடுத்துக்கு ஆளு வேணுமே. ஒரு குடத்தை எடுத்து தலைமையில வைத்துக் கொண்டு என் இடுப்புல ஒரு குடத்தை யாராவது தூக்குவாங்களா? இடுப்பு மேல வச்சுட்டு தலைமையில ஒரு குடம் தூக்கி ஆகணும் அல்லவா? யாராவது வர்றாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன். ஒரு வயதான மூதாட்டி வருகின்றார். வந்தது அம்மா நீ யாரு? இப்பேற்பட்ட மனக்கோலத்தோடு இருக்கின்றாய். ஆமா அப்போ இப்பேற்பட்ட குளக்கரையில் இருக்கின்றாயே, இது சத்திரிகளுக்கு தண்ணி மொள்ள வேண்டிய குடம். இது குடம் வீட்டுக்கு வந்திருக்கின்றாய். இப்பேற்பட்ட குளத்திலே ஆனா திருமண கோலத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கின்றாய். இந்த குளத்துல தண்ணி மொள்றாயே, நீ யாரு? யாருடைய மனைவி? யாரு? அப்ப வயதான ஆளா இருந்தாலும் நம்ம கேள்வி நியாயமா கேட்டார்கள். யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாய்? மனக்கோலத்தோடு இருக்கின்றாய் அப்படி என்று கேள்வி கேட்டார்கள். அம்மா நான் யார் என்று கேட்டால் சுபாங்கு சக்கரவர்த்திக்கும் ரத்னமாலை அம்மையாருக்கும் பிறந்த நான் பொன்னியகத்தில் பிறந்த பொன்னுருகி. ஆமா தெரிவித்தேன். நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த பொன்னியகத்துல பிறந்த பெண் நீதானா? ஆமாமா. யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாய்? ஆனால் அந்த நாட்டிலே பிறந்தாலும் இந்த நாட்டிலே யார் வீட்டுக்கு யாரை திருமணம் செய்து வந்திருக்கின்றாய் அப்படி என்று கேள்வி கேட்டார். ஆமா அப்ப கேட்ட உடனே அப்ப அந்த அம்மா வயதான ஆளா இருந்தாலும் கேள்வி ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார்கள். அப்ப நான் என்ன தெரிவித்தேன்? அம்மா இந்த அங்கு தேசத்தை ஆண்டு வரும்படியான வல்லர் கர்ணாபிஷேகம் இருக்கிறாரு, அவரது அம்மா திருமணம் செய்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க? அடிப்பாவி மோசக்காரி, அப்பேற்பட்டவன் சூதப்புங்கவன், ஆச்சேரி வளர்த்த பிள்ளை, தேர்ப்பாக ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, உன் வாழ்க்கையை தொலைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? அது உன்னுடைய தலைவிதி, அவரை திருமணம் செய்தது, அது உன்னுடைய விஷயம், எனக்கு தேவையில்லாதது. ஆனா இது சத்திரி என்ன மாதிரி சத்திரிய குலத்து பெண்கள் தனி மல்ல வேண்டிய குடம், இந்த இடத்துக்கு வரலாமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மணல் எடுத்து என் துறையில திருவி என்ன அழுக்க அந்த இடத்துல அங்க ஒடுத்துட்டு அப்போ எடுத்துட்டு சென்று என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டார். அப்பதான் நினைஞ்சிருக்கேன், நம்மளுடைய வாழ்க்கையை வேறாக்கி விட்டோமே, இப்பேற்பட்ட வேலை செய்து விட்டோமே, இப்பேற்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை குறைத்து ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, ஏற்பாகன், ஆச்சேரி வளர்த்த பிள்ளை, இப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையை வீணாக்கி விட்டது அப்படி என்று எடுத்து போன ஆமா எடுத்துட்டு போன குடத்தை எல்லாம் அங்கே உடைத்து விட்டு ஓடி ஓடியாக வந்திருக்கின்றேன். அப்போ பார்த்து விட்டு அவரை பார்க்கின்றேன். அப்ப பார்க்கின்றேன், அட பாவி, இப்பேற்பட்ட என் வாழ்க்கையை துரைத்து விட்டாயே, இப்ப ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, உன்னோடு என் வாழ்க்கை செய்ய ஆகாது, ஆச்சேரி வளர்த்த பிள்ளை, சூத பொங்குவன், இனி உன்னோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன் அப்படி என்று அவரோடு அசிங்கமாக பேசிவிட்டு நான் மாலையெல்லாம் அறுத்து விட்டு எங்கே சென்றேன்? அப்பொழுதுதான் என் தாய் தந்தையாருடைய ஞாபகம் வந்தது. ஆஹா, இப்பேற்பட்ட கணவன் ஆசை நம் கண்ணை மறைத்து விட்டது அப்படி என்று மனதில் நடித்துக் கொண்டு அப்ப கலிங்க தேசம் செல்கின்றேன். அப்ப கலிங்க தேசம் சென்ற உடனே என் தாயார் இடத்தில் அம்மா உன் மகனாக இருக்கக்கூடிய பொன்னுருகி வந்திருக்கின்றேன் அப்படி என்று தெரிவித்த உடனே எங்க அம்மா சொல்றாங்க, என்னன்னு அடி பாவி, கணவன் ஆசை அன்று கண்ணை மறைத்து விட்டது, திருமணம் செய்தாயே, நான் போய் வரன்னு கூட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப கணவன் ஆசை கண்ணை மறைத்து விட்டது அப்படி என்று மனதில் எடுத்து எங்க அம்மா என்னை அசிங்கமாக பேசி அடியோதண்டமாக அடித்து நான் போட்டிருந்த நகையெல்லாம் அனைத்து கைட்டு விட்டு இனி என் மகள் அல்ல, என் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்தால் இப்படிப்பட்ட வேலை செய்திருக்குமா அப்படின்னு
என்று அசிங்கமாக பேசி யாகத்தில் பிறந்தாய். ஆமா தாயினுடைய தந்தையாருடைய வருத்தம் உனக்கு தெரியுமா அப்படி என்று என்னை இழிவாக பேசி என்னை அசிங்கமாக பேசி அடித்து விட்டார். அப்பொழுது என் தாய் தந்தையாருடைய மனம் மறந்து அப்போ இப்பேற்பட்ட வாழ்க்கையை துரத்தி விட்டோமே அப்படி என்று மனதில் எடுத்துக்கொண்டு வந்தோம். நமக்கு திருமணம் செய்து வைத்தவர் யார்? பீஷ்மாச்சாரியும் துரியோதன மத்திரே தில்லியாக அசனபுரத்தை சென்று ஐயா இப்பேற்பட்ட திருமணம் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி அவன் ஆச்சேரி வளர்த்து பிள்ளை சூத பொங்கவன் அதனால் அவனோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன் அப்படி என்று அவரிடத்தில் முறையிட்டேன். அப்ப என்ன செய்தார்? அங்கு தேசத்துக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் நடுமத்திலே ஒரு மாளிகை ஒன்று ஏற்பாடு செய்து அதன் இடத்தில் எனக்கு அரண்மனை ஏற்படுத்தி கொடுத்து அங்க தங்க வைத்தார்கள். ஆனால் அப்படி அந்த அரண்மனையிலே என் தாய் வீட்டு சீதனமாக இருக்கக்கூடிய சுந்தர தாதியும் நானும் அந்த இடத்தில் இருக்கின்றேன். ஆனால் விதியினால் அவதரித்த விசுவகேதன் என்று ஒரு மகன் இருக்கின்றான், ஆண் மகன் இருக்கின்றான். புரியுதாப்பா? ஆனால் இன்றைய நினைத்திலே உடம்பு ஒரு விதமாக இருக்கின்றான். நீ தனியாவா இருக்கிறீங்க? என்னடா கேட்கணும்? நீ தனியாவா இருக்கிறீங்க? நீ தனியாவே இருக்கிறீங்கன்னு கேட்டா எதுக்குடா கேக்குற? என்ன காரணம்? பாக்கலாம் பாக்கலாம் சரி ஆகுடி வந்து வகுத்து பத்திரமா பாத்துக்க. சரி ஆகட்டும். எம்மாடி இன்றைக்கு உடம்பு ஒரு விதமாக இருக்கிறது. என் தாய் வீட்டை சிதமான இருக்கக்கூடிய சுந்தர தாதி அழைத்து நீங்க பஞ்சனையில அமர வேண்டும். புரியுதா? ஒரே அந்த பாட்டு பாடிக்க பஞ்சவாட்டி என்ன வீரை தீரா அரிகோ இந்த நாராயணா எந்த அடி என்னை காரா தொழுவாத்துது அந்த அருமறையிடுகள் தின தொழுவாத்துது உந்தான் அருளை பெற பக்தர் வருவார் வந்திருப்பது ஜன்ம சாவல்யம் என பயன் தீர்த்திடா உந்தன் திருவாடி ஊரது அடியான சேர்த்திடா நல்ல நேரத்தில் இதோ சாத்தூர் கிராமத்தை சேர்ந்த அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய முருக அண்ணனை எமக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் வீரபத்திர சாமி அவர் பெற்று எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டிய சுபேஜம். இதோ சாத்தூர் முருகன் தானே பழையனூரை சேர்ந்த அருமை அண்ணன் முருகன் என்கிற அருமை அண்ணன் எமக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே மாரியம்மனுடைய அற்பட்சம் வீரபத்திர சாமி அற்பட்சம் எந்த விதமான குறைபாடெல்லாம் மறக்க வேண்டிய சுபேஜம். சரி ஆகட்டும். இந்த தினத்திலே என் சுந்தர தாதியை நான் அழைத்தேன் என்று வெகு விரைவாக அழைத்தேன். சுந்தர தாதி